மக்களவை மற்றும் தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக தொகுதிகள் தோறும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த வகையில் அவர் நாகர்கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். மொழி அடிப்படையில் தாயகத்தோடு சேர வேண்டும் என்று கிளர்ச்சி செய்த காரணத்தால் அன்றைக்கு கைது செய்யப்பட்ட தலைவர்களாக விளங்கிய நம்முடைய நேசமணி அவர்களையும், பஜார் அவர்களையும், சிதம்பரநாதன் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். நாகர்கோவில் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம், மறியல் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசில் திமுக இடம்பெற்ற போது தமிழகத்திற்கு செய்த சாதனைகள் என்ன என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்புவதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் அதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை, அதேபோல் காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. ஏன் சென்னை விமான நிலையம், அந்த விமான நிலையத்தில் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயர், உள்நாட்டு விமான நிலையத்திற்கு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர். ஆக இந்த பெயர்கள் அப்பொழுதுதான் சூட்டப்பட்டது. அதேபோல நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த தேர்தலின் போது 63 வாக்குறுதிகளை அளித்ததாக அவர் கூறினார். ஆனால் அதில் பெரும்பாலானவற்றை பொன் ராதாகிருஷ்ணன் நிறைவேற்றவில்லை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 63 உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். 63 உறுதிமொழி கடந்த தேர்தல் நேரத்தில். அதுல குறிப்பா அவர் வாயில வடை சுட்டாரு, இவர் வடை இல்ல அடை சுட்டிருக்காரு. அது வடை, இது அடை. அதான் குமரியில ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவேன், குமரியில கொண்டு வந்திருக்கிறாரா? தொழில்நுட்ப பூங்கா அமைச்சிருக்கிறாரா? காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை ஒன்றே ராகுலுக்கு பிரதமராகும் தகுதி உள்ளது என்பதை எடுத்துக்காட்டும் சான்று என்று ஸ்டாலின் பாராட்டினார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை 0 என்று அவர் கிண்டலடித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளந்தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது உன்னே போதுமே, அவர் பிரதமராக வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்பதற்கு. ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை பற்றி என்ன சொன்னா, அது ஒரு ஹீரோன்னா, சூப்பர் ஹீரோன்னு, அது சூப்பர் ஹீரோ. இப்போ மோடி வெளியிட்டிருக்கிறது 0. கலைஞர் மறைந்தபோது அவரது உடலை அடக்கம் செய்ய அதிமுக அரசு கடற்கரையில் இடம் தர மறுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். சட்ட போராட்டம் நடத்தி கலைஞரின் நினைவிடத்திற்கு இடம்பெற்றதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் தேர்தலில் எதிரணிக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். என்னுடைய மரியாதையை பார்க்கல, தன்மானத்தை பார்க்கல, தலைவர் கலைஞருடைய தன்மானத்தை நான் பார்க்கிறேன். தலைவர் கலைஞருக்கு சேர்க்க வேண்டிய புகழை சேர்க்கணும், அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். எல்லோரும் வந்தார்கள், வீட்டுக்கே போனோம். பலமுறை வாதிட்டோம். கடைசியாக எழுந்து அவர் கையை வெக்கத்தை விட்டு சொல்லணும், கையை பிடிச்சு கெஞ்சினேன். அனுமதி கிடைச்சுதா? கிடைக்கல. இப்ப சொல்றேன், நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். என்ன தெரியுமா? உடலை கையில் எடுத்துக்கொண்டு எந்த தடை வந்தாலும் அதை மீறி கடற்கரைக்கே செல்வது என்ற அந்த முடிவோடு தான் நான் காத்திருந்தேன். நல்ல வேளை அந்த சூழ்நிலை வரல.